அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. நலத்திட்ட நாயகர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய ஆணைக்கு இணங்க ஒன்றுபட்ட கடலூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கின்ற வகையிலே இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெயை எடுப்பதற்கு தாவேக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக அருமை அண்ணன் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களும் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் எம்சிஆர் அவர்களும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பாண்டியன் அவர்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையிலே சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் இங்கே பங்கேற்று இந்த கொளுத்துகிற வெயிலிலே ஆயிரக்கணக்கான பேர்கள் இங்கே பங்கேற்று மீனவ மக்களுடைய நலனுக்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் அருமணித்தேவன் உள்ளிட்ட அனைவருமே இதில் பங்கேற்று சிறப்பு செய்கிறார். ஆனா அதிமுக திமுக தீய சக்தி, அதிமுக அள்ளு சில்லுன்னு சொல்லியிருக்காரு சார் அவர் முதல்வர். அள்ளு சில்லுன்னா என்ன சார்? அவர் சொன்னதுக்காகத்தான் ஜனநாயகம் ஊத்திக்கிச்சுல, அவங்க அமைச்சர்லாம் போய் அழுதாங்கல்ல. விஜய் செத்து போயிட்டாரான்னு அழுதாங்களா, இல்லை ஜனநாயகம் ஊத்திக்கிச்சுன்னு அழுதாங்களான்னு தெரியல. அதாவது அரசியல் பாரம்பரியத்திலேயோ அரசியலுடைய அனுபவத்திலேயோ அரசியல் நாகரிகத்திலேயோ வந்திருந்தா இந்த மாதிரி 54 ஆண்டு கட்சியை, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை, அம்மா வளர்த்த கட்சியை எடப்பாடியார் பாதுகாக்கிற இந்த மக்களுக்கான உலகத்திலே ஏழைகளுக்கான ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 54 ஆண்டுகளும் 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி. அந்த கட்சி அவர் அள்ளு சில்லுன்னு சொன்னா அவருடைய தரம் அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு நாடு முழுவதும் சிரிப்பா சிரிக்குது இந்த தாவேக அரசை பார்த்து. சார் அதிமுக சார் தீய சக்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ அதில் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களா தூய சக்தியா மாறிட்டு இருக்காங்களா? நீங்க தான் சொல்லணும். வாஷிங் மிஷின் வச்சிருக்காரா, விஜய் வச்சிருக்காரா? இன்னைக்கு ஒரு கையாளாகாத ஒரு அரசுங்க. இப்போ யார் முதலமைச்சர்? ஜெகதீஷ் பழனிசாமியா, விஷ்ணு ரெட்டியா, அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துல ஜான் ஆரோக்கியசாமியே தெரியல. மக்களுக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு கேடுகட்ட ஆட்சி, மானங்கட்ட ஆட்சி. இதை போய் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் நல்ல தீர்ப்பு தருவாங்க.